கட்சி செயல்பாடுன்றது வேறு இல்லை. இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எல்லா கட்சி தலைவரும் சந்திச்சிங்க, ஏன் எடப்பாடி அவர்கள் நீங்கள் சந்திக்கலை? நீங்கள் நாங்கள் வந்து தூய சக்தி, நாங்கள் வந்து எல்லாரோட நாங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காக உழைத்தவர்களோ, கட்சிக்காக தொடர்ச்சியாக வேலை செய்தவர்களோ, இன்னும் சொல்ல போனால் 120 மாவட்ட செயலர் இருந்தாங்க. அந்த 120 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு தான் வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த வாய்ப்புகள் வந்து நீங்கள் மறுக்கப்படும் போது அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு நீங்கள் தான் வந்து சொன்னீங்க, திமுகவை நீங்கள் தான் தீய சக்தின்னு சொன்னீங்க. அந்த ஊழல் சக்தியும் உங்களுக்கு வேணும், தீய சக்தியும் வேணும். இவங்க எல்லாரையும் சேர்ந்து நான் ஒரு ஃப்ரூட் மிக்சர் பண்ணி நான் வந்து தூய சக்தியாக நான் இருப்பேன்னு சொல்ல தான் இங்கே வந்து சொல்லுது. முன்னாடி அரசாங்கம் பண்ணலன்னா மக்கள் ரோட்டில்லாம் இறங்கி வந்து கேள்வி கேட்கல. ஏன் உங்களை கேள்வி கேட்குறாங்க? ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டில் ஒருத்தராக உங்களை நம்புகிறாங்க, எங்கள் அண்ணன் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தோத்த ஏடிஎம்கே கேண்டிடேட்கிட்டையும் திமுக கேண்டிடேட்டுக்கிட்டையும் நாம் தமிழர் கேண்டிடேட்டுக்கு தான் இந்த மக்கள் போய் நிற்கிறாங்க. ஏன்னா கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க யாருன்னே தெரியாதுங்க, விஜய் அவர்களோட முகத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் முன்னாள் தாவைக்காவினுடைய நிர்வாகி மணிகண்டன் வீராசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் முதல் முறையாக டெல்லி போயிருக்காரு. அங்கே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அமித்ஷா பார்க்கல, மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு, விருந்து ஒன்றதுக்கும் போகல. காங்கிரஸோட ஒரு பிரச்சனையாக என்ன நடந்துச்சாங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுத்தாங்களா உங்கள் நிர்வாகிகள் சார்பில்? இல்லை, நிர்வாகிகள் சார்புன்னு இல்லை. இப்போ நம்ம இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி தான், அஃபிஷியலாக தான் வந்து போகிறாங்க. ஒரு தமிழகத்தின் முதல்வர் வந்து ஒரு பிரதமரை பார்க்குறதுன்னு ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரோட்டோக்கால் தான். ஏன்னா இவர் வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் போகலை. முதலே 2 முறை வந்து அனுமதி வந்து கேட்டாங்க. கேட்கும்போது கொஞ்சம் தள்ளி போச்சு. ஃபைனலாக வந்து அனுமதி வந்து கொடுத்தாங்க, அது அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதில் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேரளாவில் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல்வராக பதவியேற்றவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிடம் கிட்டத்தட்ட வந்து பேசுகிறாங்க. 40 நிமிடம் மேலே பேசியிருக்காங்க. ஆமாம், பேசியிருக்காங்க. உள்துறை அமைச்சரை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது திரு விஜய் அவர்களுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஸ்லாட். ஒருவேளை அவங்க அவ்வளோதான் கொடுத்தாங்களா இல்லை என்னன்னு வந்து கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கல. அந்த 10 நிமிடத்தில் எதுவுமே வந்து பேசியிருக்க முடியாது. பரஸ்பரம் ஒரு நலம் விசாரிக்கிறதுலே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் வந்து போயிருக்கலாம். மீதி 5 நிமிடங்களில் தமிழகத்தின் நலம் சார்ந்து திரு விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்க முடியும்னு தெரில. ஒருவேளை இது வந்து மத்திய அரசாங்கம் தரப்புலேருந்து இந்த தவறு நடந்ததா, இல்லை இந்த பக்கம் இருந்து கோஆர்டினேட் பண்ண அதிகாரிகள் வந்து தவறு பண்ணாங்களா, நிச்சயமாக நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். எனிவே வந்து அந்த சந்திப்பு வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சந்திப்பு வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போயாவது குறைஞ்சபட்சம் தமிழகத்தினோட நலன்கள் சார்ந்து வந்து பேசணும். அதேமாதிரி வந்து ஒரு விரிவான அறிக்கையை வந்து கொடுத்துருக்கணும். 2 பக்கம் ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு, மேகதாது பிரச்சனைகள் ஆரம்பித்து, இலங்கை தமிழர் மீனவர்கள் பிரச்சனைகள் ஆரம்பித்து பல்வேறு பிரச்சனைகள் வந்துருக்கு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, பிஎம் ஸ்ரீக்கு வந்து என்ன நம்ம வந்து நிலைப்பாடு என்ன எடுக்க போகிறோம், இதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது, ஸோ இது வந்து தமிழக முதல்வருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. அதேமாதிரி உள்துறை அமைச்சர் வந்து பார்க்க வந்து மறுத்திருக்காரு. இதுதான் வந்து அவருக்கு வந்து ஒரு செட்பேக்காக பார்த்து தான் எதிர்கட்சிகளை வந்து அவர் போய் சந்திக்கலை. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் வந்து இருக்குது. நம்ம இன்னும் வந்து எதிர்கட்சிகளை போய் சந்தித்தோம்னா ஸோ நமக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட நேரடி எதிர்க்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கலான்னு அவர் வந்து எடுத்த முடிவு சரியான முடிவாக நம்ம வந்து பார்த்தாலும், இங்கே யார் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்கன்னா காங்கிரஸ் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. அவரோட சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து அவர் சந்திச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது, அது அவருக்கு ஒரு புதிய நெருக்கடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து தமிழக நலன் சார்ந்து போய் பேசும்போது, இப்போ வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னா நம்ம அவர்கிட்ட போய் ஒரு ப்ரேயர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து சட்ட முறைப்படி நமக்கு வந்து முழு அதிகாரம் நமக்கு இருக்கும்போது நீங்கள் போல்டாக அந்த இடத்துல பேசலாம். நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் நிகழ்ச்சிகளில் நாங்கள் தமிழ்த்தாய் வார்த்தை தான் வந்து பாடுவோன்னு கேட்கணும். அப்போ அவங்க இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் முன்னுதாரணம் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் கூட பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் தான் வந்து அங்கே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் போது அவங்க மாநில பாடலை தான் முதல்ல வந்து பாடுறாங்க, தேசிய கீதம் வந்து அதுக்கப்புறம் பாடுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் அந்த வந்து நீங்கள் முன்னாடி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம். சொல்லி எடுத்து சொல்கிறத விட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து அனுமதி கேட்குற இடத்துல போய் இருக்கிறது உள்ளபடியே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து டெல்லி பயணம் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தான் அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகே, இங்கே பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறுது. ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க.
குதிரை பேரம் ஒரு பக்கம் போகுதுன்னு கடுமையான விமர்சனங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அதுதானே நடக்குது? ஆமாம், இப்போ இந்த தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருந்தவர்களை பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்காரு திரு விஜய் அவர்களுக்கு வந்து உடைச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போ அங்கே உங்களுக்கு டெல்லியில் கிடைச்ச அந்த மரியாதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஒதுக்கினதாக இருக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களை சந்திக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த இந்த குதிரை பேரம் தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து விளக்கம் சொல்ல குதிரை பேரம் பாஜக செய்யாத குதிரை பேரமா வந்து தாவேக்கா செஞ்சுட்டாங்க, இல்லை விஜய் செஞ்சுட்டாரு. அதாவது என்னன்னா எல்லா கட்சிகளும் பண்றாங்க, நான் மாற்றுன்னு சொல்லி இவங்க வந்தாங்கல்ல. திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, பிஜேபி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா வந்து வந்தாங்க. நீங்க வரும்போதே நீங்க இந்த பிரச்சனைலாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து சொல்லவே இல்லையா? அவங்க வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து கேட்குறாங்க குதிரை பேர அரசுன்னு சொல்றாங்க, இல்லை நாங்கள் குதிரை பேரத்தில் செயல்படுவோம்னு சொல்றாங்க. ஆனா எங்க சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த 3 நபர்கள் வந்து ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு உடனே தலைமை செயலகத்திலே போய் தாவேகா கட்சியில் இணையும் போது அப்போ நீங்கள் வந்து ஓப்பனாக தானே எல்லாத்தையும் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் ஒரு புதிய கட்சி நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அலுவலகத்தில் வச்சு அவங்கள இணைச்சிக்கங்க. அப்போ இது கட்சி அலுவலகமா இல்லை வந்து தலைமை செயலகமான ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? யாருமே பதில் சொல்லி அவங்க வராங்க நாங்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாதுல்ல. அரசியல் வேறு, கட்சி செயல்பாடுன்றது வேறு இல்லை. இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எல்லா கட்சி தலைவரும் சந்திச்சிங்க, ஏன் எடப்பாடி அவர்கள் நீங்கள் சந்திக்கல? என்ன பண்ணார் எடப்பாடி அந்த அளவுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சரை போய் பார்க்குறீங்க, எல்லாரையும் போய் பார்க்குறீங்க, அதே மாதிரி ஒரு பிரிவை போய் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதிமுக தரப்புலேருந்து யாருமே போய் பார்க்கலன்னா இவ்வளோ சர்ச்சைகள் வரப்போகிறதில்ல, அவர் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் வரப்போகிறதில்ல. அதிமுகலேருந்து பிரிந்து போன ஒரு பிரிவை நீங்கள் போய் சந்திக்க சார் என்ன முக்கியமான காரணமாக இருக்கும்? ஒரு எடப்பாடியை சந்திக்காததுக்கு என்ன காரணம்? இல்லை, முக்கியமான காரணம் என்னன்னா தாவேக்காவோட இவங்க வந்து டீல் பேசியிருக்காங்க. விஜய் வந்து போய் பேசினார்னு நம்ம வந்து தவறு சொல்ல விரும்பல. அதிமுகலேருந்து ஒரு பிரிவு போய் எங்களுக்கு வந்து மந்திரிகள் கொடுங்க, எங்களுக்கு வாரிய தலைவர் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் முன்னாடி போய் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறாங்க. கொறடாவோட உத்தரவை மீறி அவங்க தானே வாக்களிச்சாங்க. விஜய் அவர்கள் போய் எங்களுக்கு வந்து கொடுங்க, ஆதரவு கொடுங்கலாம் கேட்கல. அவங்களாம் அப்பாயின்மெண்ட் கேட்டதுனால விஜய் அவர்கள் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் வந்து எடப்பாடி அவர்களையும் சந்திச்சிருந்தாருன்னா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வந்து வந்திருக்காது. குதிரை பேரம் நடந்துதா நடக்கலையா அப்படின்றது வேற விஷயம். இதெல்லாம் வந்து சரியாக பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே இருக்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு பக்கம் விஜய்கிட்டையும் பேசியிருக்காங்க, இன்னொரு பக்கம் திமுக தலைவர்கிட்டையும் பேசியிருக்காங்க அதிமுகவினர். இதை எப்படி பார்க்குறது? எப்படி இது எந்த விதத்தில் இது பொருந்தும்? யார் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஏடிஎம்கே வித் டிஎம்கே அலைன்ஸில் வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி திருமாவளவன் அவர்களை வெளிப்படையாக சொன்னார். கேரளாவில் எல்டிஎஃப் யூடிஎஃப் வந்து சேர்ந்து ஆட்சியை வந்து அமைப்பாங்க. ஓகேங்களா? இந்தியா முழுக்க அந்த மாதிரி இருக்கு. அது வந்து உங்களுக்கு பேசப்பட்டாங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் தலைவர் சொல்றாரு. பேசினாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லல, திமுக வந்து பேசல. திருமாவளவன் முதல்வராக கேண்டிடேட்டா நாங்க வந்து வர்றதுக்கு நாங்க தயாருன்னு வந்து பேசுறாங்க. அப்படி ஒரு அரசியல் முன்னெடுப்பு நல்லது தானே அது. அப்போ நீங்க அந்த பேசுனதே தப்புன்னு சொல்றவங்க நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லலாம், ஓகே நீங்கள் வந்து நியாயமாக தான் பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் செய்த அதே தவறு தான் விடுதலை சிறுத்தைகளும் செஞ்சது, விடுதலை செய்த அதே தவறு தான் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எலும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் பதவி வேணுன்றதுக்காக நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் உங்களை யாரும் விமர்சனம்லாம் பண்ணல, பெரியதாக யாரும் விமர்சனம் பண்ணல. அப்போ திமுக வந்து செய்தால் தவறு, அதே வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்தால் வந்து சரின்னு சொல்கிறது இது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் செஞ்சது நாங்கள் சரி அணுகுமுறை, அதை பற்றி பேசவே இல்லை. அதிமுக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இது ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாக பேசியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையை தான் வெளியே வந்திருக்கு. அதிமுக வேறு கிடையாது. திமுகலேருந்து வந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் அதிமுக. சரிங்களா? ரெண்டுமே வந்து ஒரே இயக்கங்கள் தான், ஒரே கழகம் தான். 50 ஆண்டுகளுக்கு மேலாக 2 பேரும் வந்து இங்கே ஆட்சி கட்டில் வந்து இருந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்கன்னும் போது அது பிடிக்கலன்னா நீங்கள் யார்கிட்ட வந்து பேசியிருக்கணும்? அதிமுக தலைமையில் தானே இந்த பிரிஞ்சு போன குழுக்கள் வந்து பேசியிருக்கணும். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு கொறடா வந்து சொல்கிறாரு நம்ம வந்து எதிர்நிலைப்பாட்டில் தான் இருக்கணும் சொல்றாங்க. அப்போ நீங்க போய் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேரம் வந்து நடந்திருக்கு. அதை என்டாஸ் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் அந்த எதிர்க்கட்சியை போய் அந்த பிரிந்து போன நபர்களை பார்க்கறது தானே இங்க வந்து சிக்கல். நீங்க ஒருவேளை திரு எடப்பாடி அவர்கள்கிட்ட பார்த்தே கேட்டிருக்கலாமே. இன்னொரு விஷயம், விஜய் வந்து அதிமுக கூட சேரணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு, முதலமைச்சராக ஆயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா
என்ன குதிரை பேரம் அப்படி இருக்குது? என்ன குதிரை பேரம்னா, இப்போ வந்து 2 கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. விசிகாவும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஆதரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து தமிழக நலன் சார்ந்தோ, இல்லை வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனையோ, இல்லை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ, ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்து விசிகா இங்கே வந்து குரல் கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலித் மூமெண்ட், ஒரு தலித் கட்சியெலாம் நீங்கள் வந்து ஒதுக்க முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக வந்து உயர்ந்து விட்டார். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்னதான் உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாலும் நிறைய விஷயங்களில் வந்து திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் உங்களுக்கு வந்து எதிர்நிலைப்பாடை வந்து எடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் நீங்கள் சொல்லவே வேணாம். ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க, இவங்களுக்கு பதில் வேற ஒருத்தவங்கள சேர்த்துக்கலாம், நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து இருக்கலாம். ஒரு 10 பேரோ இல்லை 20 பேரோ நம்ம கூட இருந்தாங்கன்னா இவங்க வெளியில் போனாலும் அந்த தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை நடத்தணும். ஆட்சி நடத்த வேண்டியது அவசியம் சார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும். 5 ஆண்டுகள் ஒரு அரசாங்கம் நிலையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மக்கள் நல திட்டங்களும் வந்து செய்ய முடியும். நீங்கள் இன்னொரு இடைத்தேர்தலே நமக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி வந்து வரும். அப்போ நீங்கள் முழுமையாக ஒரு தேர்தலை நீங்கள் நடத்தணும்னா அது நிச்சயமாக நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், பொருளாதார சரிவு வந்து ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து தூய சக்தி, நாங்கள் வந்து எல்லாரோட நாங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து திரு விஜய் அவர்கள் மேலேயும் தாவேக்கா மேலேயும் பெரிய குற்றச்சாட்டே என்ன வந்தது, 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடும்போது கிட்டத்தட்ட 107லேருந்து 108 வேட்பாளர் வந்து வெளியிலேருந்து தான் எடுத்தாங்க. இப்போ அந்த கட்சிக்காக உழைத்தவர்களோ, கட்சிக்காக தொடர்ச்சியாக வேலை செய்தவர்களோ, இன்னும் சொல்ல போனால் 120 மாவட்ட செயலர் இருந்தாங்க. அந்த 120 மாவட்ட செயலர் கிட்டத்தட்ட 60 பேருக்கு தான் வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த வாய்ப்புகள் வந்து நீங்கள் மறுக்கப்படும் போது அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பண்ணாமல் திரும்பவும் நான் வெளி கட்சியிலேருந்து தான் நான் வந்து உடச்சி எடுப்பேன். அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு நீங்கள் தான் வந்து சொன்னீங்க, திமுகவை நீங்கள் தான் தீய சக்தின்னு சொன்னீங்க. அந்த ஊழல் சக்தியும் உங்களுக்கு வேணும், தீய சக்தியும் வேணும். இவங்க எல்லாரையும் சேர்ந்து நான் ஒரு ஃப்ரூட் மிக்சர் பண்ணி நான் வந்து தூய சக்தியாக நான் இருப்பேன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து குளறுபடி. ஒரு ஆட்சி அதிகாரம் கையில் வந்துச்சு, பறிபோகிற ஒரு சூழல், வேற என்ன செய்வாங்க? ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி தேர்தல் நடத்துவாங்க. ஆட்சியை நீங்கள் கலைக்க வேணாங்க. இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் வந்து எதுவுமே சொல்ல. இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பிரச்சனை தான் சொல்கிறோம். உங்களுக்கு எதிர்கட்சியிலேருந்து உங்களுக்கு ஆதரவே கொடுத்துட்டாங்க சார். 118க்கு பதில் 120 உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்புறம் ஏன் நீங்கள் இன்னொரு கட்சியை போய் உடைக்கிறீங்க? இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, நான் சொல்ல அரசியல் பண்ணுறாரா? இல்லைங்க, தெளிவான அரசியல் பண்ணுறாரு. ஒரு தெளிவான அரசியலும் கிடையாது. 2 கட்சிகள் செஞ்சதை தாண்டி செய்கிறாரா? என்ன அதிமுக செஞ்சிருக்கு இதே வேலையை, திமுகவும் இதே சார். நான் இது வந்து சரின்னே நான் சொல்லலையே. அதிமுக செய்தது திமுக செய்யல, அதிமுக செஞ்சது பாஜக செய்தது, எல்லா இதுலையும் செஞ்சாங்க. இது வரைக்கும் திமுக யாரை உடச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க? யாரையும் உடச்சி எடுத்துனே வந்ததில்லை. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருக்கும் மாற்று நீங்கள் தானே சொல்லி வந்தீங்க. நான் இது எதுவுமே கிடையாதுங்க, நான் ஒரு புது டைமென்ஷன் புது ஃபார்மெட்டில் நான் வந்து பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அந்த மாதிரி வேலைகளை பண்ணுறீங்க? குதிரை பேரம் ஏன் நீங்கள் நடத்துறீங்க? ஏன் வந்து அதிமுக இன்றைக்கி வரைக்கும் கேட்குறாங்களே? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்களா அதுக்கு? ஏன் நீங்கள் எங்கள் கட்சியை வந்து உடைக்கிறீங்க, அம்மாவின் தொண்டர்களை நீங்கள் வந்து இந்த கட்சியை வந்து நாசம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்குறாங்களே? ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு இருந்தார், டிடி வித்யாநகரன். அந்த எம்எல்ஏ வந்து உங்கள் கட்சிக்கு வந்துட்டார். அந்த எம்எல்ஏ சொன்னார், விஜய் அவர்களை நான் சந்தித்ததை வந்து வீடியோ மட்டும் வெளியிட சொல்லுங்கள், நான் அரசியல் விட்டு வெளில போகிறேன். அவர் தான் போனார், வீடியோ இல்லை, எல்லா ஆதாரமும் வந்து இருக்குது. மொதல் நாள் வந்து இவரோட இருக்கார், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர்றாரு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எந்த விதமான சொல்லவே இல்லை. இவங்க சொல்லணும்ல சார், ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அரசியலில் வந்து கட்சியில் இல்லை கேட்க மாட்டாங்க. இருந்து திமுகவுக்கு சேர்றாங்க, ரிசைன் பண்ணிட்டு ஓபிஎஸ் போய் சேர்றாரு, அது தப்பா தெரியலையா? நான் என்ன கேட்குறேன்னா, ஓபிஎஸ் சேரும்போது எப்போ சேர்ந்தாரு? முடியும் போது சேர்ந்தாரு. ஆமாங்க, முடியும் போது சேர்ந்தாரு. அது தப்பு தானே? இல்லைங்க, அவர் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணார்? அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணார்? அவர் எவ்வளோ கோரிக்கைகள் வச்சார்? எனக்கு எந்த விதமான பதவியும் வேணாம், எதுவுமே வேணாம், அதிமுகவில் என்னை சேர்த்துக்கிட்டா போதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணார்ல. இவரோட ஈகோ இன்னைக்கு இந்த தமிழகத்தில் நடக்கிற இந்த அரசியல் குழப்பங்கள்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்களோட அந்த ஈகோ தான் காரணம். யார் வெளியில் போனாலும் எனக்கு கவலை இல்லை. செங்கோட்டையன் வெளியில் போனார், வந்து ஓபிஎஸ் போனார், அதுக்கப்புறம் சசிகலாவை இவரே வந்து வெளியில் அமைச்சார், அப்புறம் டிடி வித்யாநகரன் தனியாக ஒரு கட்சியாக இருந்தார். யார் என்ன போனாலும் எனக்கு இந்த பொது செயலாளர் பதவி வேணும்னு சொல்லிட்டு இவர் பிடிவாதத்தோடு இருந்தனால தான் இன்றைக்கி அதிமுக இத்தனை சுக்கு நூறாக வந்து உடஞ்சிது. இதில் இருந்தும் நான் பாடம் கற்றுக்க மாட்டேன்னா அதிமுக யாருமே காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி விஜய் ஏற்கனவே நல்லா தெளிவாக தானே சொன்னார், அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்க போகிறதே இல்லை, அதிமுக தொண்டர்கள்லாம் என்னை நோக்கி வராங்கன்னா அது நோக்கி வராங்கன்னா உங்ககிட்ட வசீகரமான தலைமை இல்லை, உங்ககிட்ட நேர்மை இல்லை, உங்கள் தொண்டர்கள் வந்து அரவணைக்கல, இந்த
இந்த தேர்தலுக்கு தோல்விக்கு பொறுப்பேற்கன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை? பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்றாங்களே, ஏன் நீங்க கூட்ட மாட்டீங்க? யாராவது ஒருத்தர் ஒரு புதிய தலைமை தேர்ந்தெடுத்தா ஏன் இன்னைக்கு சி.வி. சண்முகமோ இன்னைக்கு விஜயபாஸ்கரும் வரமாட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் விரைவில் தாவேக்காவில் இணைவாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. உண்மையிலே இணைவார்களா? நிச்சயமாக இணைவார்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க என்னதான் நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் அப்படின்னு நாங்கள் சொன்னாலும் ஒரு உடசல் வந்துடுச்சு. நீங்கள் அதை ஒட்ட வச்சாலும் அந்த தழும்பு இருக்க தான் செய்யும். அதனால் இவங்க ஆளுமையான தலைவர்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகம் ஆளுமையான ஆட்களாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் 10லேருந்து 15 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா விஜய் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருப்பாருன்னு நம்புகிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வசீகரமான தலைமை இல்லை, எடப்பாடி அவர்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு, தொண்டர்கள் அரவணைக்கும் ஒரு தலைவர் இல்லை, அதனால் நம்ம ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் தேவைப்படுறாங்க. நான் அங்கே போய் பரவாயில்ல, எனக்கு பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த தலைமையின் கீழே நாங்கள் எங்களோட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போவார்னு யாராவது கற்பனை கூட பண்ணுமா? அதனால் அரசியலில் இதெல்லாம் நடக்கும். அந்த தலைமை இதை தக்க வச்சுக்க வேண்டியது அவங்களோட நிச்சயமாக ஒரு கடமை. அந்த கடமை யார் தவறினாலும் அதுக்கான பிரதிபலன் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து இறக்கப்படுவார். தொண்டர்கள் இல்லை, நீங்கள் ஓட்டு எடுப்பு நடத்தினாலும் சரி, நீங்கள் பொதுக்குழு வச்சாலும் சரி, நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்களுக்கான எதிரான மனநிலையில் தான் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க. இந்த ஒரு 15 நாள் 16 நாட்களான இந்த இடைப்பட்ட காலத்தில் தாவேக்காவினுடைய செயல்பாடு, அமைச்சர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? இப்போ தாவேக்கா புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம அவங்களை குற்றம் சாட்டுறது சரியாக இருக்காது. ஆனாலும் தார்மீக அடிப்படையில் இங்கே நடந்த விஷயங்களை நம்ம டீகோட் பண்ண வேண்டியது நம்மளோட தேவையாக இருக்குது. இந்த 15-20 நாள் ஆகிருக்கு. சட்டம் ஒழுங்கு முதல்வர் கையில் தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு அவர் தான் கையில். அங்கே மிகப்பெரிய ஒரு சறுக்கல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ச்சியாக கொலைகளாக இருக்கட்டும், நீங்கள் சூலூரில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப துரதிருஷ்டவசமான. எல்லா ஆட்சி காலத்திலையும் எப்பவுமே எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கும். இதுக்கான ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க. 15 நாளில் ஒன்றும் பண்ண முடியாது. கொலையை இது இண்டிவிஜுவலாக நடக்கிறது அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் டீம் செமையாக செட் பண்ணியிருக்காரு. அஸ்ரா கார்க்கு நியமிச்சிருக்காரு. ஸோ இனிமேல் தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நிறைவேறும். அதுக்கப்புறம் தான் விஜயை பற்றியனுடைய கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அது நியாயமானது. பட் 15 நாளுக்குள்ளார அதை கற்றுக்கிறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். இல்லை இந்த 15 நாளுக்குள்ளே ஒருத்தர் மீது இல்லை சரியில்லைன்னு சொல்கிறது நியாயம். சரியில்லைன்னே நம்ம சொல்லலை, நீங்கள் வேலையே செய்யலைன்னு சொல்கிறோம். இல்லைங்க, அவங்க இன்னும் அவங்களுக்கு வேலை என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்கிறேன். அதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா முதல்லயே நான் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுவோம்லாம் நீங்கள் சொல்லியிருக்கூடாது. நீங்கள் தான் என்ன சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றதும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதும் ஒரு விதத்தில் நல்லா இருக்கு. சார் அதெல்லாம் அதிகாரிகள்லாம் இப்போ தான் ஷஃபிள் பண்ணி மாற்றிருக்காங்க. இனிமே தான் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதான் சொல்லிட்டோமே, நம்ம ஒரு விமர்சனமே பண்ணலன்னு சொல்லணுமே. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னு சொல்கிறோம். நீங்கள் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றது ஒரு பழமொழி இருக்கு. நீங்கள் எல்லாமே காட்டுறீங்க சார், எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போகிறீங்க, ரீல்ஸ் போகிறீங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் களத்தில் என்ன நடக்குது? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அவங்க எப்படி கையாண்டாங்க கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். அதை கற்றுக்கவே நீங்கள் தயாராக இல்லைன்னா சார், இது ஹனிமூன் பீரியட் தானேங்க. இந்த ஹனிமூன் பீரியட் அவங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு தனி மனிதனோட இதுன்றது வேற. இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இது பதவி கிடையாது, இது பொறுப்பு. மக்கள் உங்கள் மேலே வச்சு நம்பிக்கை. இப்போது முன்னாடி அரசாங்கம் பண்ணலன்னா மக்கள் ரோட்டில்லாம் இறங்கி கேள்வி கேட்கல. ஏன் உங்களை கேள்வி கேட்குறாங்க? ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டில் ஒருத்தராக உங்களை நம்புகிறாங்க. எங்கள் அண்ணன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் தான் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரோட்டில் சண்டை போடுறான் சார், குடிச்சிட்டு போலீஸ் கையை வெட்டுறான். கேட்டாங்க எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி திரு மு.க. ஸ்டாலினோ, எடப்பாடியோ, அம்மையார் ஜெயலலிதாவோ, எம்ஜிஆர் கூட யாரும் அப்படி சொன்னதில்லை. உங்களை சொல்கிறாங்கன்னா அப்போ உங்ககிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 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 லைனுக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான். இது உளவியல் பிரச்சனை. இதை நீங்கள் தீர்க்கணும்னா நீங்கள் ஆக்டிவாக களத்தில் வேலை செய்யணும். ஒரே ஒரு அறிக்கை கொடுக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் அவர் பேசணும். முதல்வர் இன்றைக்கி வரைக்கும் வாய் திறந்து பேசவே மாட்டேன்றார். அந்த சூலூர் அந்த குழந்தை இறந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஐஜியே சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு நிமிஷம் இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. சிரிச்சுக்கிட்டலாம் பேட்டி கொடுக்கல. தவறான விஷயத்தை நம்ம கன்வே பண்ண கிடையாது. அவங்க கேஷுவலாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அது ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நடந்தது, இல்லை ப்ரெஸ் மீட் முன்னாடி நடந்தது. ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நடக்கணும், முன்னாடி நடந்தது. ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரே நிமிஷம் கேளுங்க. அதெல்லாம் அவங்க கிளியரா சொன்னாங்க. எக்ஸ்பிளனேஷன் நல்ல வீடியோ நிறைய பார்த்தேன். நானும் இந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு விஷயம் சொல்ற விஷயம் எனக்கு தெரியும் சார். இது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கல. 10 மணி நேரத்தில் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க.
ஒரே நிமிஷம் முடிஞ்சதுங்களா? சரி, ஓகே. கண்டுபிடிச்சாங்க, இல்ல, அந்த question கேஸோட பண்ணிட்டாங்க. history அதனால நீங்க அவங்க பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இல்ல நியாயம் கிடையாதுலாம் கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படிலாம் செயல்படுறாங்க நீங்க பாருங்க. நீங்க தனிப்பட்ட நீங்க ஒரு பிரஸ்ஸுக்கு முன்னாடி சிரிக்காதீங்க. நீங்க தனியா போய் சிரிச்சீங்க, யார் உங்களை என்ன கேட்க போறாங்க? இல்ல, ஏங்க, ஒரு press meet சென்சிட்டிவான இஷ்யூ, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ளார பேசக்கூடிய விஷயம். அதை நம்ம அவங்களுக்குள்ள முடியாதுன்னு சொல்ல நடந்திருக்க முடியாது. விஷயம், அவங்களுக்குள்ள நீங்க எப்படி அதை கையாண்டீங்கன்னு இருக்கு பாத்தீங்களா? நீங்க வந்து சரி, ஓகே, சிரிக்கிறது ஒரு மனித இயல்புன்னு சொல்லி விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த குழந்தையோட தாயாரை நீங்க எப்படி வந்து ஒரு விக்டிமை நீங்க எப்படி வந்து நீங்க எப்படி வந்து கையாளுறீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? எங்க தலைவர் வந்து வீடியோ காலில் வரும் தலைவர் இல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர்னு நீங்க தான் சொல்றீங்க, யாருமே சொல்ல. உங்களை எங்க இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க, இன்னைக்கு என்ன செய்யறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த அமைச்சர் என்ன பேசுறாரு? இன்னைக்கு பாங்க போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பேசுறாரு? அதுதான் சொல்றேன். எல்லா தடுமாற்றமும் அவங்களுக்கு இருக்குதான் செய்யுது. இல்ல, நான் என்ன சொல்றேன், சரியான கைடன்ஸ் பண்ணணும் சார். கைடன்ஸ் இப்பதான் 15 நாள் ஆயிருக்கு. இனிமே தான் ஒன் பை ஒன்னா அவங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஊடகங்களே என்ன பேசுறாங்கன்னா, விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கவே கூடாது. நான் வந்து தினமும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் போகிறோம். மெயின் ஸ்ட்ரீமே நீங்கள் போனால் கூட என்ன பேசுகிறாங்கன்னா, ஏங்க அவர் இப்போ தாங்க புதுசாக வந்திருக்காரு, அவர் இப்போ தாங்க எல்லாமே பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இன்னும் போய் மக்களே போய் சந்திக்கவே சொல்லலை. அவர் இன்னும் போய் உங்களுக்கு வந்து நன்றி கூட சொல்லலை சார். இப்போ சட்டமன்ற கூட்டத்தோடய நடக்கலைங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள்? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியுமா? சரி, விஜய் விட்டுருங்க, அவர் வந்து பிஸியாக இருக்காரு. முக்கியமான அமைச்சர்கள் விட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வரைக்கும் தொகுதி பக்கம் போங்களா, மின்வெட்டு பிரச்சனை இருக்குங்க. தோத்த ஏடிஎம்கே கேண்டிடேட் கிட்டையும் திமுக கேண்டிடேட் கிட்டையும் நாம் தமிழர் கேண்டிடேட் தான் இந்த மக்கள் போய் நிற்கிறாங்க. ஏன்னா கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க யாருன்னே தெரியாதுங்க. விஜய் அவர்களோட முகத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். அவரோட சொந்த நீலாங்கரை வீட்டு பக்கத்திலேயே மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. விவசாயிகள் நேற்றுக்கு போகிறாங்க, அவ்வளோ விவசாயிகள் வந்து மோசமாக கையாளுறாங்க. சார், ஒரே ஒரு டவுட்டு, நிறையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் நிறைய விஷயங்களை. இப்போது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மின்வெட்டு இல்லை, அதுக்கப்புறமும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனை வெளியே வருது. இது எதுவோ ஒரு ப்ரீ பிளான் மாதிரியே இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதிகாரிகள்லாம் அதே தான் நானும் திமுக அதிகாரிகள்லாம் பழி வாங்குறாங்களா இல்லை என்ன நடக்குது? எல்லா அதிகாரிகளும் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மின் வாரியத்தில் ஆரம்பித்து, ஆசிரியர் சங்கத்தில் ஆரம்பித்து, காவல்துறை அதிகாரிலேருந்து எல்லாருமே யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியும். அது அவங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இது வந்து என்னன்னா, நீங்கள் மடைமாற்றுகின்ற வேலைகளை செய்யுங்கண்டி. களத்தில் இறங்கி நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க? ஒரு துறை அமைச்சர் இருக்கார் சார், ஒரு துறை அமைச்சர் இருக்கார் சார். யார் சார் இதுக்கு பொறுப்பு? 13-14 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து இயற்கையாக நடைபெற்றதா இல்லை, இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷயம். சொல்கிறேன், ஒரு அமைச்சர் ஃபீஸ் கட்டி பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறார், சரிங்களா? அதை தான் நம்ம சொல்கிறேன். அதை சொல்கிறேனே, நீங்கள் முதல்ல தேர்தலுக்கே தயாராகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரி சபைக்கு நீங்கள் தயாராகலை, மக்களை சந்திக்க தயாராகலை, கேள்விகளுக்கு தயாராகலை, களத்தில் வேலை செய்ய தயாராகலை. இதெல்லாம் நீங்கள் தயாராகும் போது இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் செய்யப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோன்னா, அந்த கேள்விக்கு இவங்ககிட்ட எந்த விதமான பதிலுமே கிடையாது. சப்பக்கட்டு கட்டிட்டு இன்றைக்கும் இன்னும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அமைச்சரானது அமைச்சர்கள் இன்னி வரைக்கும் நம்பலை. வந்து முதலமைச்சர் தான் எல்லாமே பண்ணோன்னா முதலமைச்சர் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதுக்கு கீழே இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் நீங்கள் நடத்துகின்ற விதம் ஒன்று இருக்குது. யார் வேணாலும் தாவேக்காரன் போய் கேள்வி கேட்குறாங்கன்னா அரசாங்கம் இப்படி தான் நடக்கும். இதை வந்து கையாளணும், சரியாக அதை வந்து கையாளுவாங்க. எல்லாமே இளைஞர்கள் தான். நம்ம அவங்களுக்கு போதுமான டைம் கொடுத்தாச்சு. இன்னும் நீங்கள் வந்து டைம் கேட்குறது வந்து சரி கிடையாது. இது வந்து அமைச்சர்ன்றதோ சரி, சட்டமன்ற உறுப்பினர், இது வந்து பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து நடந்தாங்கன்னா மக்கள் வந்து இங்கே நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்மளோட எண்ணம் என்னன்னா, அவங்கள குறை சொல்லணுது நம்மளோட நோக்கமே கிடையாது. இது சரியாகணுன்றது தான். நம்ம இவ்வளோ தூரம் ஏன் நம்ம பேசுகிறோன்னா, ஒரு நகர்ப்புற வாழ்விடத்தை கூட பார்த்தீங்கன்னா சாதியின் அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ வந்து பிரித்து போடுறாரு. இந்த கம்யூனிட்டி இங்கே போடுங்க, அந்த கம்யூனிட்டி இங்கே போடுங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாவது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க, கொந்தளிச்சு போராட்டங்கள் நடக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 15 நாளில் தொடர்ச்சியாக மக்கள் வந்து வெறுத்து போகிறாங்க. அதை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இது ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லதில்லை. நீங்கள் தொடர்ச்சியாக வாங்க, மக்களை வந்து சந்திங்க, மக்களுக்கான வேலைகளை செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, பல்வேறு விஷயங்களை குறிப்பாக இன்றைய அரசியல் சூழல் பற்றி பேசியதுமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.